2 டீ. மீடியா ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு? சூப்பராக போயிட்டுருக்கு. லாஸ்ட் வீக் கூட வண்ணார்பேட்டையில் ஒரு ஆக்சிடென்ட்டு, ஆள் ஸ்பாட் அவுட்டு, தலை மூலலாம் செதறி வளைச்சி ஃபோட்டோஸ். ஆஃபீஸில் நல்ல பேர். நம்ம நியூஸ் தான் ஃப்ரண்ட் பேஜ். அப்புறம் உங்கள் கவர்மெண்ட் ஜாப்லாம் எப்படி போகுது? கவர்மெண்ட் ஜாப் பற்றி சொல்லவா செய்யணும்? காலையில் வந்தால் போதும், ஈவினிங் வெளியே போகும்போது 2 குறையாமல் கையில் இருக்கும். ராஜா வாழ்க்கை உங்களுக்கு. அண்ணா ஒரு தீந்து பேப்பரு 2 கூல்ட்ரிங்க்ஸு. பார்த்தா படித்த பசங்க மாதிரி இருக்குது. வேலைக்கு எதுவும் போகாமல் வெட்டியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எப்படி வேலைக்கு போகாமல் ஊர் சுற்றுறானுங்கன்னு சொல்கிறீங்க? எங்களை அடிக்கடி இங்கே பார்த்துருக்கேன். வேலையே கிடையாது, சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. வணிக செய்தி திருப்பி பார்ப்போம். இவனுங்கெல்லாம் வணிக செய்தி பார்த்து தான் பொருளாதாரம் உயரப்போது பாரு. இவனுங்கெல்லாம் பொருளாதாரம் பற்றி என்ன தெரியும்? ஹாய் சார், ஐ எம் ஜேசு. ஹாய், ஐ எம் பார்த்தி. ஹாய். நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டோம். எங்களுக்கு தான் பொருளாதாரம் பற்றி நீங்கள் சொன்ன மாதிரி எதுவும் தெரியாது. எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுறீங்களா? கேளுங்க. நம்ம இந்தியாவோட ஒரு நாள் விவசாய வருமானம் எவ்வளோ சார்? சரி, அவரை பார்த்தாலே தெரியுது கவர்மெண்ட் ஸ்டாஃப்னு. நீங்கள் தான் மீடியா பர்சன் ஆச்சே, நீங்கள் சொல்லுங்கள். தெரியலை. ஒரு நாள் இந்திய விவசாய வருமானம் தெரில, ஆனால் தீபாவளி அன்னைக்கு டாஸ்மாக் 150 கோடி 200 கோடின்னு பேப்பரில் கொட்டை எழுத்துல போட தெரியுது. சரி, நாங்களே சொல்கிறோம். இந்தியாவோட ஒரு நாள் விவசாய வருமானம் 3000 கோடி. சரி, உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டாங்கன்னா அந்த பொண்ணோட ஃபோட்டோவை போட்டு ஊர் பெயர், அப்பா பெயர், தெரு பெயர் வரைக்கும் போட்டு கடைசி அந்த பெண்ணின் பெயர் மாற்றப்பட்டுள்ளன்னு போடுறீங்க. இதனால என்ன யூஸ்? அந்த பொண்ணோட மனம் தான் போயிருதே. தம்பி, அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்காதான் நாங்கள் அப்படி ஃபோட்டோ போடுறோம். அது சரி, நம்ம நாட்டில் உள்ள அத்தனை மக்கள் முன்னாடி திருப்பி கொடுக்க போறீங்க. ஒரு கோர்ட்டில் ஒரு 100 பேர் மத்தியில் திருப்பி கொடுக்க போறீங்க. அதுக்கே சார் நம்ம நாட்டில் உள்ள அத்தனை மக்களுக்கு அந்த பொண்ணோட ஃபோட்டோ தெரியணும்? ஆமாம், லாஸ்ட் வீக் ஒரு ஆக்சிடெண்ட்டை இறந்தவனோட கை, கால், மூளை இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்தது நீங்கள் தானே? ஆமாம், நான் தான் எடுத்தேன். அவன் செத்த துக்கத்தில் அவன் குடும்பம் கதறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அவன் கை, கால், மூளை இதெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி போடுங்க. அவன் குடும்பத்தை பற்றி கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தீங்களா? தம்பி, நாங்கள் எதுக்கு அப்படி ஃபோட்டோ போடுறோம்னா அந்த அவ்வளோ செதஞ்ச பாடியை அவங்க ஃபேமிலிட்ட காட்டி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான். அதுக்கும் இல்லாமல் அந்த ஃபோட்டோஸை வச்சு நாங்கள் வந்து கோர்ட்டு மூலமாக குறிப்பிட்ட சில நிதி வாங்கி தருவோம். சரி, ஐடென்டிஃபைக்கு வண்டி நம்பரு, ஷர்ட் கலரு இதெல்லாம் போதாதா? சரி, அதை விடுங்க. ஃபோட்டோஸ் வச்சு நிதியுதவி வாங்கி கொடுப்பேன்னு சொன்னீங்களே, ஆனால் அதையும் இந்நாளிதழ் செத்தவர் குடும்பத்திற்கு அரசாங்கத்திடமிருந்து போராடி நிதியுதவி வாங்கி கொடுத்துன்னு சொல்லி அதையும் போட்டு உங்கள் கம்பெனிக்கு பப்ளிசிட்டி பண்ணி ஆட் ஆகிருந்தீங்க. இவ்வளவு ஏன்? ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவரோட பிறந்த நாளோ இறந்த நாளோ வந்துச்சுன்னா அந்த அரசியல் கட்சிக்காரங்க சிலைக்கு முன்னாடி ஒன்று மாலை போட்டு மரியாதை பண்ணி போஸ்ட் கொடுக்க தான் செய்றாங்க. அதையும் நீங்க போட்டோ எடுக்க தானே செய்றீங்க. அதில் என்ன தம்பி தப்பு இருக்கு? அவர் ஒரு நல்ல தலைவர், அதனால அவருக்கு மாலை போட்டு மரியாதை பண்றாங்க, அதை நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறோம். அதெல்லாம் சரி, அவங்க போஸ்ட் கொடுக்குறாங்க, நீங்க எடுக்கிறீங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு ஆஃபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் கரெக்டான டயத்துக்கு போக முடியாமல் எத்தனை பேர் தவிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? தம்பி, நல்லா பாருங்க. அப்படி நாங்கள் நியூஸ் போடும்போது அதில் ஒரு ஃபோட்டோ டிராஃபிக் பாதிக்கப்படுதுன்னு நாங்கள் போடுவோம். சார், நீங்கள் நியூஸுக்கு தேவையான 2 ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு கிளம்பிட்டீங்கன்னா அங்கே டிராஃபிக்கே இருக்காது. ஆனால் நீங்கள் உங்கள் பத்திரிக்கைக்காக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, தொண்டர்களும் போஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிராஃபிக் பாதிப்புன்னு போட்டால் என்ன, போடலைன்னு என்ன? முன்னெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள் வந்தால் டிராஃபிக் ஜாம், இப்போல்லாம் அவங்க சிலைகள் எங்கே இருந்தாலும் டிராஃபிக் தான். இதெல்லாம் பண்ணிருந்தீங்க மக்களுக்கு உண்மையை எடுத்து சொல்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் பட்டம் கொடுத்துக்கிறீங்க. சார், ப்ரெஸ்க்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது, அது சில பத்திரிகைகள் தான் கடைப்பிடிக்காங்க, பல பத்திரிகைகள் ஆமாம் யாசின், உன் மேலே நிறைய தப்பு இருக்குது. வாங்க சார், அவங்க பக்கம் நிறைய தப்பு இருக்குது, ஆனால் உங்கள் சைடில் தானே சார் தப்பே ஆரம்பிக்கி. எங்கள் பக்கமா? ஆமாம் சார், நீங்கள் இப்போ ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்தா எவ்வளோ தேரும்? எப்படியும் தேரும். இந்த போஸ்ட்டுக்கு வர எவ்வளோ கொடுத்தீங்க? இப்போ நீங்கள் சர்வீஸ் பண்ணல, பிஸ்னஸில் போட்ட முதல்ல எடுக்கிறீங்க. இதுக்கு சார் உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப்னு ஒரு மரியாதை, பிஸ்னஸ்மேன்னு சொல்லாமல்? தம்பி, அவங்க கொடுக்குறாங்க, நாங்கள் வாங்குகிறோம். சார், அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல் வேணும்னா சைன் வாங்க உங்ககிட்ட வராங்க. நீங்கள் அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கவர் தராமல் சைன் போட மாட்டேன்னு சொல்கிறதால தான் அவங்க பணம் கொடுக்காங்க. அவன் உழைச்ச காசை உங்களுக்கு தூக்கி கொடுக்கணும் அவனுக்கு அவசியமா சார்? சார், நான் எம்எஸ்சி மேக்ஸ் கோல்டு மெடலிஸ்ட்டு, இவன் எம்ஏ பாலிட்டிக்ஸ் கோல்டு மெடலிஸ்ட்டு. எங்கள் அப்பாவுக்கு என்ன போலீஸ் ஆக்கி பார்க்கணும் ஆசை. நானும் எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணேன், ஆனால் வேலை கிடைக்கல. ஏன் தெரியுமா? ரூபா கேட்டாங்க. எங்கள் அப்பாவால் அதை கொடுக்க முடியல. நான் என் மனசை கல்லாக்கிட்டு எனக்குன்னு ஒரு வேலை தேடிக்கிட்டேன். ஆனால் எங்கள் அப்பா தான் தூக்கு மாட்டி இறந்துட்டார். அப்போ எனக்கு அழுக வரல, கோவம் தான் வந்துச்சு. என்ன உங்கள் 2 பேருக்கும் ஞாபகம் இருக்கா? நான், அப்பா, அம்மா சந்தோஷமாக இருந்தோம்.
ஒரு அரசியல்வாதி எங்கள் வீட்டு நிலத்தை கேட்டுகிட்டே இருந்தான். எங்கள் அப்பா அம்மா கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அவங்கள லாரி ஏற்றி கொண்டு ஆக்சிடென்ட்னு மாற்றினான். அதுக்கப்புறம் அந்த லேண்ட் அவனுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி எழுதி கொடுக்க உங்கள் ஆஃபீஸுக்கு வந்தா மனசாட்சியே இல்லாமல் கையெழுத்து போட என்கிட்ட பணம் கேட்டிங்களே. அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ்ஸில் ஃபோட்டோகிராஃபரை ஜாயின் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தா இதை இப்படி மாற்றினாதான் மக்களுக்கு பிடிக்கும், அப்படி மாற்றினாதான் மக்களுக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க. எனக்கு அது பிடிக்கல. உங்கள் ஆஃபீஸில் தான் சார் நான் ஜாப்பை ரிசைன் பண்ணேன். இந்த காலத்து ஸ்கூல் பசங்களை உங்களை மாதிரி கவர்மெண்ட் போஸ்ட் உள்ளவங்க சரியாக கவனிக்காம விட்டதுனால தான் சிறுவர் சீர்திருத்த பள்ளி 18 வயசுலேருந்து 15 வயசாக மாறப்போகுது. உங்களை மாதிரி கவர்மெண்ட் போஸ்ட்டில் உள்ளவங்கள எங்களை மாதிரி சாதாரண ஆட்கள் வந்து பார்க்கணும்னா அதுக்கு ஒரு ஏஜென்ட்டு, அப்புறம் லேண்ட் விற்கணும்னு உங்களுக்கு என்ன சார் வித்தியாசம்? ஆனால் உங்கள் பக்கமும் ஒரு நியாயம் இருக்குது. அதே சார் உங்களுக்கு இன்னும் கேட்கணும்னு தோணவே இல்லை. என்ன நியாயம் தம்பி? உங்களுக்கும் அரசியல்வாதிக்கும் என்ன ஒற்றுமை? என்ன செய்கிறதுக்காக உங்களுக்கு இந்த பதவி? மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு தான். அப்புறம் ஏன் சார் உங்களுக்கு மட்டும் 58 வயசில் ரிட்டைர்மெண்ட்டு, அவங்களுக்கு கிடையாது? பொங்கல் போனஸ் வேணும், தீபாவளி போனஸ் வேணும்னு போராட்டம் பண்ணி கேட்குறீங்க. இதை கேட்கணும்னு தோணலையா உங்களுக்கு? உங்களை விட அதிகமாக தப்புன்றது நம்ம அறியாமை மக்கள் தான். நம்ம மக்களுக்கு இலவசம் கொடுத்தா போதும். இலவசம் என்ன கவர்மெண்ட்டாக கொடுக்கு? வியாபாரி கவர்மெண்ட்டை கொடுக்கான். அதனால் வியாபாரி கிட்ட கவர்மெண்ட் வரி வாங்குறது கிடையாது. அந்த வரியை ஃபுல்லாக நாம் டெய்லி வாங்குற வெங்காயம், பருப்பு, டீ, காப்பி, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாத்துலேயும் விலையேற்றி வியாபாரி கட்ட வேண்டிய வரி பணம் நம்ம தலையில் விழுது. அதை கூட புரியாத மக்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு மேலே இருக்கிறவன் வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பான். இவ்வளோ ஏன் சார் மக்களோட அறியாமை ஈஸியாக சொல்லிடலாம். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கடவுள்கிட்ட போகிறோம், அடுத்த சில நாட்கள்லேயே அது கஷ்டம் சரியாயிருது. அதையும் கடவுள் தான் சரி பண்ண நினச்சி மறுபடியும் அந்த கடவுள்கிட்ட தான் போகிறோம். ஆனால் அது அப்படி இல்லை சார். தம்பி, நீங்களே சொல்கிறீங்க அவங்க எதுக்காக வேண்டாங்களோ அந்த பிரச்சனை முடிஞ்சிடுது அப்படின்னு. அப்புறம் கடவுள் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? சரி, கடவுள் எங்கே இருக்காரு? கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காரு. நான் சொல்கிறேன் இல்லை. எப்படி கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள்? கடவுள் இல்லைன்னு சொல்லலை. முதல்ல கடவுளை ஒரு மனுஷனாக பாருங்கள். அந்த மனுஷன்ட்ட உங்கள் பிரச்சனையை சொன்னால் தீருன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் உங்கள் பிரச்சனையை சமாளித்து நீங்கள் ஜெயிக்கிங்க. அந்த நம்பிக்கைக்கு பேர் தான் கடவுள். இதெல்லாம் சரி சார், எங்களை வெட்டி பசங்கன்னு சொன்னீங்களே. சென்னையில் வெள்ளம் வந்த டைமில் எங்களை மாதிரி வெட்டி பசங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக சேவை செஞ்சாங்க. இப்படி எங்களை மாதிரி வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கு பயம் இல்லை, ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம். இந்த உலகத்தை பொறுத்தவரை ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னா அதில் அவனுக்கு ஆதாயம் இருக்கும். அப்படி ஆதாயம் இல்லாமல் எவனுக்கு இங்கே ஹெல்ப் பண்ண மாட்டான். படித்து முடித்த நாங்கள் மட்டும் இல்லை, இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் ஒரு கோவம் இருக்குது. அது எல்லாம் ஒரு நாள் வெளியே வரும். அன்னைக்கு கண்டிப்பாக பெரிய மாற்றம் வரும். நாங்கள் இப்போ உங்களுக்கு வெட்டி பசங்களாக தெரியலாம், ஆனால் ஒரு நாள் மாற்றம் வரும். மாற்றம் வர வர நாங்கள் மாற மாட்டோம். சார், எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்லுங்க தம்பி. இனிமேலாவது வேலை இல்லாத பசங்களை வெட்டி பசங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எங்களுக்குள்ளேயும் ஒரு கோவம் இருக்குது. எவ்வளோனாச்சு? அண்ணா, சாக்லேட் பாய் தானே இருக்குது, நம்ம ஏமாத்திட்டாங்க. இது சும்மா விடக்கூடாதுண்ணா. பிரதர், இத்தனை ஒன்று சாக்லேட்டில் ஏமாத்துறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது. உங்கள் வாழ்க்கையவே இங்கே ஒரு பெரிய கூட்டம் ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையை ஏமாத்துறாங்க. யாராக இருக்கும்? இதுக்கப்புறம் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு எல்லாரும் பதில் தேடுவாங்க. அன்னைக்கு எல்லாமே மாறும்.